Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோட். அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்கிறது என்னது, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை என்ன மெட்டீரியல் எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஆனோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்லியிருந்தார். ஓகே, குட். நம்ம போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இன்றைக்கி சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்கிறது என்னங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாக்ரிஃபிஷியல் ஆனோட். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ரிஃபைனரியில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரீசன்ட்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா லூபாயில் கூலர் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ரூபாயில் கூலர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டியூப் சைடில் வெள்ளை கலரில் ஒரு மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. அப்போது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை எங்களுடைய கியூசிக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக வேண்டி அதை ஆஃபர் பண்ணியிருந்தோம். அவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ செக் பண்ணிவிட்டு டியூப்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட பர்சனலாக கேட்டேன், இது என்னதுங்க, எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இது ஆனோடுங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே அழிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு மெட்டீரியலை சேவ் பண்ணும். அதனால தான் இதுக்கு சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்லுவோம். அதாவது எளிமையாக புரியணும்னு வைங்களேன், இதை என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்கள்ல, என் உயிரை கொடுத்தாவது ஒன்றா நான் பாதுகாப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு மெட்டல். அந்த மெட்டலை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொரு மெட்டலை வச்சு அந்த மெட்டலில் கரோஷனை ஏற்படுத்துவாங்க. கரோஷன் ஏற்படுத்தி அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கரோஷன் ஆகி மெயின் மெட்டலை சேவ் பண்ணும். இதுதான் பார்த்திங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோடோடைய ஒர்க்கிங்கு. இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடு எதனால் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் எடுத்துக்கிட்டோன்னு வைங்கன்னா அதில் ஷெல் சைடு இருக்கும், டியூப் சைடு இருக்கும். ஷெல் சைடில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை கூல் பண்ணுறதுக்கோ ஹீட் பண்ணுறதுக்கோ கொடுப்போம். அது ஒருவேளை அது ஹாட் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா அதை கூல் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா கூலிங் மீடியா கொடுப்போம். அந்த கூலிங் மீடியா என்ன பண்ணலாம், வாட்டராக இருக்கலாம். நிறைய இடங்களில் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி மாறும். இதில் பர்டிகுலராக நான் ஒரு ஆயில் எக்ஸ்சேஞ்சர் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் எக்ஸ்சேஞ்சரில் பார்த்திங்கன்னா ஷெல் சைடு ஆயில் போகும். இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதை கூல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் என்ன பண்ணுவோம்னா நார்மலான வாட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரா வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ரா வாட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் பிஹெச் கரெக்ஷன் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா கண்டக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கூலிங் டவரில் தான் இந்த இது பார்த்திங்கன்னா கூலிங் ஆகிட்டுருக்கும், இந்த வாட்டர் கூலிங் வாட்டரு. அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய டெம்பரேச்சர், பிஹெச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய டிடிஎஸ்ஸு, ஓகேங்களா, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் தான் நம்ம எடுப்போம். இந்த டிடிஎஸ் அந்த வாட்டரில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், ஒரு டியூப்பில் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக இருக்குன்னா அதில் அயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அயன்ஸ் இருக்கக்கூடிய பேரண்ட் மெட்டீரியல், அதாவது டியூபுடைய பேரண்ட் மெட்டீரியலில் அஃபெக்ட் பண்ணி கரோஷன் ஆகக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ஒரு அதர் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படிப்பட்ட மெட்டீரியலாக இருக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இந்த கரோஷன் ஆகக்கூடிய, அதாவது பேரண்ட் மெட்டீரியலை விட கரோஷன் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய வாட்டரில் பார்த்திங்கன்னா H+ அண்ட் OH- அயான்ஸ் இருக்குது. அப்போ இந்த H+ அயான்ஸ்ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அயான்ஸும், OH- சொல்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸாகவும் யூஸ் ஆகுது.
அப்படி இருக்கும்போது இந்த கரோஷன் சொல்கிறது என்னது, ஒன் டைப் ஆஃப் ரஸ்ட் ஃபார்மேஷன். இந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து எதனால் ஆகும், இப்போ நம்ம அயன் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னு வைங்களேன் ஒரு பிராஸ் டியூப் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த அயன் கூட வந்து ஆக்சிஜன் வந்து என்னாகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரியாக்ஷன் நடக்கும்போது, கெமிக்கல் ரியாக்ஷன் செயின் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இரும்பு ஆக்சைடு, அதாவது அயன் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அயன் ஆக்சைடு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரோஷன் வந்து ரெடி பண்ணும். இந்த கரோஷன் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேரண்ட் மெட்டீரியலுடைய லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்மி பண்ணிடும். இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியலை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்கிறது வந்து நிறைய மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்னென்னா அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஜிங்க் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்னீஷியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து பார்க்கும்போது அயன் வந்து பார்த்திங்கன்னா அயனை விட எது அதிகமாக இருக்குதோ, அதாவது இப்போ வந்து அயன் வந்து -0.44 இருந்துச்சுன்னா அதோடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா அதர் மெட்டீரியலுக்கு வந்து அதோட கம்மியாக இருக்கணும், அதாவது அதிகமாக இருக்கணும். அதாவது -0.72 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மெட்டீரியல் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து கரோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸையும் நம்ம வந்து எப்படி வந்து பிரிக்கலாம். இப்போ வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனோடு டியூப்ஸை வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜை வந்து கரண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாம் ஈர்த்து வச்சுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேரண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கேத்தடிக் ப்ரொடெக்ஷன் வந்து அதில் வந்து வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து கரோஷன் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அப்ளிகபிள் பண்ண முடியாது. அப்போ நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து கேத்தடிக் ப்ரொடெக்ஷன் வந்து கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம், ஜிங்க், மெக்னீஷியம். ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இதோடைய ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிங்கை வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட் வந்து என்னாகும், இந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய டியூப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து உள்ளே போகுது. வாட்டர் உள்ளே போகும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து சேவ் பண்ணும். பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ஆட் ஆகும். இந்த மெட்டீரியல் அதாவது இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடில் வந்து சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் ப்ளஸ் அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் மெட்டீரியல் கூட உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கரோஷன் ஆகும். இது வந்து நிறைய கரோஷன் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இதில் போகக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட் மெட்டீரியலில் வந்து போகாது. அதனால் என்னாகும், உங்களுடைய பேரண்ட் மெட்டீரியல் வந்து சேவ் ஆகும். ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு 2 இதை எடுத்துப்போம். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து அதிகமாக சார்ஜ் ஆகணும். இது இன்னொரு அடிஷ்னல் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்னாகும், உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் அயான்ஸை வந்து ஈர்க்க வந்து தொடங்கும். ஈர்க்க தொடங்கினோடனே என்ன, இந்த எலக்ட்ரோலைட் வந்து போகுது பார்த்திங்களா, இந்த எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்கிறது வாட்ரு. இந்த வாட்ரு வந்து போகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடு வந்து அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கும். தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட் மெட்டீரியல் வந்து சேவ் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து சொல்லி எனக்கு வந்து புரிய வைக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. இதில் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சிங்கன்னா, இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடு வந்து அலுமினியமாக இருக்கலாம், இல்லை ஜிங்காக இருக்கலாம், அப்படி இல்லை மெக்னீஷியமாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
இது என்ன பண்ணுது, இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த கரோஷன்ஸை வந்து, அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துக்கிட்டு அது தன்னைத்தானே வந்து ஃபஸ்ட்டு கரோஷன் ஆக ஆரம்பிக்குது. கரோஷன் ஆக ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு பேரண்ட் மெட்டீரியல் வந்து சேவ் ஆகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போல்ட்டிங் கனெக்ஷன் மூலமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது போல்ட்டிங் கனெக்ஷன் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இது வந்து பீரியாடிக்கலாக நம்ம வந்து இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எவ்வளோ தூரம் கரோட் ஆகிருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து 50% ஆஃப் அதோடைய கரோஷன் வந்து இருந்துச்சுன்னா அந்த கேத்தாடிக்கை வந்து பார்த்திங்கன்னா QCயில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்களுடைய கூலர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம். இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 10% தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரோஷனாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பழைய மெட்டீரியலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து பாக்ஸப் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது வந்து எதுக்கு இது வந்து சுருக்கமாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் ஆனோடோடைய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன ஆகும்னா பேரண்ட் மெட்டீரியலை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக எப்படி இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜை வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து ஆனோடாக வந்து கன்வெர்ட் ஆகுது. கேத்தலிட்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் வந்து கேத்தோடாட்டு செயல்படுது. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா பேரண்ட் மெட்டீரியல் கேத்தோடாகவும் இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து பாசிட்டிவாகவும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கரோஷன் வந்து இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடில் வந்து நடக்குது. அப்போ உங்களுடைய பேரண்ட் மெட்டீரியல் சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து பேரண்ட் மெட்டீரியல்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு டியூப் பஞ்சர் ஆனால் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயினான ஃப்ளூயிடில் வந்து மிக்ஸ் ஆகி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ரெண்டாவது இது அடிக்கடி உங்களுக்கு கரோஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் மெயின் எக்யூப்மெண்ட்டில். அதனால் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த லாஸை வந்து கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஆயில் கூலரில் வந்து இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்சரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க. இது வந்து ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு சீ வாட்டரில் வந்து போகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, சீ வாட்டர்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் அதில் வந்து சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கூட வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அது வந்து கரோஷன் ஆக ஆரம்பிக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேப்பை விட்டு உங்களுக்கு வந்து இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட ஸ்ட்ரிப்பு கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து போல்ட்டடாகவோ இல்லைன்னா ஸ்ட்ரிப் வெல்டிங் பண்ணியோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது என்ன பண்ணும், அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து இது சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரோட் ஆகும். இது கரோட் ஆகிறதுனால பேரண்ட் மெட்டீரியல் வந்து சேவ் ஆகுது. இது வந்து ஷிப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டர்பைனில் இருக்கக்கூடிய கண்டென்சர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆயில் கூலரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து டியூப் சைடில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸை வந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து தெரியும், இல்லை நான் சொன்னதில் வந்து நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது இது நிறைய பேருக்கு வந்து உபயோகமாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணும்போது ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேங்களா. இதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போது சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது, பேரண்ட் மெட்டீரியல் வந்து சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கரோஷன் ஆக ஆரம்பிக்குது. கரோஷன் ஆக ஆரம்பிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து பேரண்ட் மெட்டீரியலில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் அயான்ஸ் வந்து போகும்போது ஒரு கேல்வனைஸ்ட் கோட்டிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேரண்ட் மெட்டீரியலில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேல்வனைஸ்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேங்களா. இதனால தான் உங்களுடைய பேரண்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து கரோஷன் ஆகாமல் தடுக்க முடியுது. இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து இழுத்து இதை வந்து கரோஷன் ஆக ஆரம்பிக்குது.
அப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்த நோக்கி தான் உங்களுக்கு வந்து அதோடைய பாசிட்டிவ் அயான்ஸ் இந்த கரோஷனை ஏற்படுத்தக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து மூவ் ஆகும். நெகட்டிவ் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சார்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு டீவியேஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை பார்த்துக்குங்க. புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.